நவ தானியத்தால் களிமண் சேர்த்து விநாயகர் செய்வதுதான் சரியான முறை. இன்னைக்கு எவ்வளவோ ஆர்டிபிஷியலா வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல், இந்த பெயிண்ட், கலர் பெயிண்ட் இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல, இது உகந்தது அல்ல. அந்த விநாயகரை அந்த ஆற்றங்கரை குளத்தங்கரையில வைக்கப்படும் பொழுது நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். விநாயகர் சதுர்த்தி தான். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச 10-11 நாளைக்குள்ள பாருங்க, கண்டிப்பா மழை பெய்யும். நம்ம நினைக்கிறோம் விநாயகர் சதுர்த்தினா தூக்கி கொண்டு போய் டான்ஸ் ஆடிட்டு கொண்டு கடல்ல ஒன்று தூக்கி போடுறது. அதை நம்ம நீங்க தப்பா பண்றோம். எது வைக்கிறீங்களோ இல்லையோ, விநாயகருக்கு கொள்ளால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை, மோதகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வணக்கம் நேயர்களே. ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒத்தையான விளக்கங்களும், அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதின் நோக்கம், அதனோட அடங்கியிருக்கக்கூடிய உட்பொருட்களையும் பற்றி தெரிந்து கொண்டு, இந்த பூஜை முறைகள் எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணிக்கு செய்து முடிப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த பூஜையில் படைக்கக்கூடிய விநாயகருக்கு படைக்கக்கூடிய முக்கிய பங்குகளாக வைக்கக்கூடிய மோதகத்தை பற்றியான சில விஷயங்களையும் தெரிந்து கொள்வோம். அதாவது விநாயக பெருமான் என்றாலே துவக்கம். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் கூட அந்த துவக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு ஹோமம் பண்ணுறோம், எதாவது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வைங்கப்பா, அப்போதான் அந்த காரியம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு விநாயகருக்கு எதுக்கெடுத்தாலும் முக்கியத்துவம் கொடுத்து முதலாவதாக ஸ்துதி பாடி தான் நம்ம செய்கிறோம். ஒரு மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணும்போது கூட முதலில் விநாயகர் மந்திரத்தை உச்சாடனம் செய்த பிறகு மீதி மந்திரங்களை நீங்கள் உச்சாடனம் செய்தால்தான் அந்த மந்திரம் பலிக்கும். அதாவது நம் முன்னோர்கள் அறிவார்ந்தவர்கள். 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் விளங்குகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரமானது கேது பகவானுக்குரியது. கேது பகவான் தான் விநாயகரனுடைய மூலப்பொருள். அப்போ இந்த விநாயகரை சுற்றியான விஷயங்கள், முதல் துவக்கம், ஒரு உயிர் ஜனிக்கக்கூடிய நட்சத்திரமாக கருதப்படுவது அஸ்வினி நட்சத்திரம் தான். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து தான் ஒவ்வொரு பிறப்பினுடைய மூல நோக்கங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களை சிருஷ்டித்து கொண்டு போகுது. அதாவது அஸ்வினியிலிருந்து மூலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம் உடம்பில் தலைப்பாகத்திலிருந்து மூலாதாரத்தை சென்று அடைகிறது. ஓம் என்ற பிரணவ மந்திரம் அதில் அடங்கி விடுகிறது. அஸ்வினி வரைக்கும் மூலத்திலிருந்து நீங்கள் எண்ணி அதை அப்படியே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, அது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தான் ஒலிக்கும். அந்த மூல மந்திரத்தினுடைய அந்த மூலாதாரத்தினுடைய தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தியானத்துக்கு போகிறோம், ஒரு யோகா பண்ணுறோம், இந்த குண்டலினி யோகான்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதற்கு மிக முக்கியமாக கருதப்படுவது மூலாதாரம். அப்போ ஒவ்வொரு விஷயங்களிலும் விநாயகர் அறிவியல் பூர்வமாக செயல்படுகிறார். இன்று நாம் சாதாரணமாக செய்து வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் வெளிநாடுகளில் இதை இதுக்குன்னு ஒரு மெடிடேஷன் கிளாஸ் மாதிரி எடுத்து வகுப்பு துவங்குவதற்கு முன்னாடி இந்த தலையை கொட்டிட்டு தோப்புக்கரணம் போட்டுட்டு தான் அங்கே கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய ஆன்மீக அறிவியலில் அடங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிநாட்டுக்காரர்கள் அதை புனிதமாக எடுத்து இன்று செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம நாட்டில் அதை நகைச்சுவையோடும் ஒரு தோப்புக்கரணம் போடுறத ஒரு மரியாதைக்கிறதோட ஒரு கர்வம் பார்க்குறோம். உங்களால் முடிஞ்சா டயாபெட்டிக், முட்டுவலி இல்லாதவர்கள், உடல் பலகீனம் இல்லாதவர்கள், இளைஞர்கள் கண்டிப்பாக தினமும் நீங்கள் கோயில் முன்னாடி தான் போய் தோப்புக்கரணம் போட வேண்டியதுங்கிறது இல்லை. இந்த தோப்புக்கரணத்தை காலையில் டெய்லி ஒரு 108 போட்டுட்டு நீங்கள் உங்கள் செயலை ஆரம்பிங்க. முடிச்சுட்டு அந்த வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி இதை உங்களுடைய செயலை ஆரம்பித்து பாருங்கள். அன்றைய பொழுது உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். ஏனென்றால் மூளை கபாலத்திலிருந்து மூலம் வரைக்கும் இயக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி, அறிவியல் ரீதியான பயிற்சி, இந்த தோப்புக்கரணப்பும் தலையை கொட்டுவது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகருடைய வழிபாட்டினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு, இந்தியர்களுடைய பண்பாடு, பொதுவாக உலக மக்கள் அனைவருமே விவசாயத்தை அடிப்படையாக கொண்டுதான் உலகம் முதலில் இயங்க ஆரம்பித்தது. அப்போ அந்த விவசாயம்தான் ஒரு மனிதனுக்கு முதல் தொழிலாக கருதப்பட்டது. அந்த விவசாயத்துக்கும் விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க.
தர்ப்பப்புல் ஆரம்பிக்கிறதே விநாயகர். முதல்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்பப்புல்ல இருந்து ஆரம்பிக்குது அவருடைய இது. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா குளக்கரை, ஆற்றங்கரை, இது பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில. இதே மாதிரி இந்த புல் பூண்டு விதைகளை பொறுத்தே இந்த முதல் இதே புல் பூண்டு தான். முதல் முளைத்த புல்லே விநாயகருக்கு உண்டான புல் தானே. அதனால தானே அந்த புல்லுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் நம்ம. அப்படி இருக்கையில் அவர் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்து குளக்கரை, ஆத்தாங்கரை, எங்கேயாவது 3 இடங்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த இடங்களாகத்தான் இருந்துச்சு. ஒரு வீட்டு வீதி அமைஞ்சால் கூட பக்கத்தில் உங்களுக்கு வயற்காடு இருக்கும், இந்த சைடு குளம் இருக்கும், இந்த சைடு தெப்ப குளம் இருக்கும், அங்கே விநாயகர் இருப்பார். அதனால எங்கே பார்த்தாலும் நம் விநாயகர் நம்மளை சுற்றியே இருந்து கொண்டே இருப்பார். எந்த தெய்வத்தை வைப்பதாக இருந்தாலும் திசை பார்ப்பார்கள். ஆனால் விநாயகரை வைப்பதற்கு மட்டும் எந்த திசையும் பார்க்க மாட்டார்கள். எத்திசைக்கும் உத்தகவனாக விநாயக பெருமான் விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய மகத்துவத்தை இப்பொழுது சொல்கிறேன். அதாவது அந்த காலங்களில் நமது தொழில் அடிப்படை பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்திருந்தது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ தானியங்கள் இருக்கு இல்லையா, நவ தானியத்தால் களிமண் சேர்த்து விநாயகர் செய்வதுதான் சரியான முறை. நீங்க இன்னைக்கு எவ்வளவோ ஆர்டிபிஷியலா வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கெமிக்கலு, இந்த பெயிண்ட், கலர் பெயிண்ட், இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல, இது உகந்தது அல்ல, நம் வழிபாட்டிற்கு எதிரானது. அது மட்டும் இல்லாமல் விநாயகரை நீங்க ஒரு விநாயகரை வாங்கிட்டு வர்றீங்க, உங்களால விநாயகர் செய்ய முடியலன்னா கூட அந்த விநாயகரை வாங்கிட்டு வரக்கூடியவங்க சிட்டியில வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் நவ தானியங்களை அந்த விநாயகர் மீது பதியுங்கள். அந்த நவ தானியங்களை விநாயகர் மீது பதிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் எனக்கு உணவு பற்றாக்குறையே இருக்கக்கூடிய கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாகும். அந்த எதுக்காக அந்த நவதானியங்களில் பிள்ளையாரை செய்தார்கள் என்றால், களிமண்ணோடு சேர்த்து அந்த நவதானியத்தை பிசைந்து விநாயகராக உருவகப்படுத்தி செய்து கொண்டு குளக்கரை, ஆற்றாங்கரை ஆகிய பகுதிகளில் உள்ள திட்டுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திட்டுக்கள் கரையோரங்களில் வச்சிருவாங்க. இந்த பூஜை முடிஞ்சு 8 நாளுக்கு பிறகு விநாயகரை கொண்டு போய் கரைக்க மாட்டாங்க, கரையோரத்தில் வைப்பார்கள். அது நாளிடவில் கரைக்கணும் கரைக்கணும் கரைக்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க. விநாயகரை கரைக்கக்கூடாது, கரை ஓரங்களில் வைப்பார்கள். எதுக்கு விநாயகரை வேலை மெனக்கிட்டு நவதானியத்தில் செஞ்சு ஆலத்தாங்கரையிலையும் குளத்தாங்கரையில கொண்டு வைக்கணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் அடங்கியிருக்கக்கூடிய அறிவியல் உண்மையை பாருங்க. நம்ம முன்னோர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்திருக்காங்க, நம்ம நினைச்சு பிரமிக்க வேண்டி இருக்குதுங்க. அந்த விநாயகரை அந்த ஆற்றாங்கரை குளத்தங்கரையில வைக்கப்படும் பொழுது நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். விநாயகர் சதுர்த்தி தான் ஒவ்வொரு விழாக்களுக்கும் முதல் விழாவாக கருதப்படுகிறது. ஒரு வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய நிகழ்ச்சியே விநாயகர் சதுர்த்தி தான். அந்த விநாயகர் சதுர்த்தி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு ஒவ்வொரு பண்டிகையா வரும். கார்த்திகை விரதம், தை பொங்கல், தீபாவளி பண்டிகை, எந்த பண்டிகையை எடுத்துக்கங்க, தமிழ் வருடப்பிறப்புக்கு பிறகு வரக்கூடிய இறைவனை துதிபாடக்கூடிய முதல் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி தான். அப்போ இந்த ஆற்றாங்கரை குளத்தாங்கரையில வைக்கப்படும் பொழுது இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச 10-11 நாளைக்குள்ள பாருங்க, கண்டிப்பா மழை பெய்யும். அப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே அந்த ஆற்றாங்கரை குளத்தாங்கரையில் இருக்கக்கூடிய களிமண்ணானது அந்த மழை நீர் பட்டு அந்த மழை நீரில் அந்த விதைகள் கரைந்து கரையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த களிமண்ணானது அந்த கரை பிடிப்பை மீண்டும் வலுப்படுத்துகிறது. எங்க கொண்டு அறிவியல் வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா பாருங்க. அந்த ஆத்தாங்கரை குளத்தாங்கரையில் உள்ள கரை ஓரங்களை வலுப்படுத்துகிறது. அந்த மலையில கரைஞ்சி காங்கிரீட் மாதிரி ஆக்கிறது. அதில் இருக்கக்கூடிய விதைகள் முளைத்து நவதானியங்களாக வெளிப்படுகிறது. எப்படி வச்சாங்க பாருங்க தத்துவத்தை. அந்த விளைநிலை அந்த களிமண்ல இருக்கக்கூடிய விதைகள் மறுபடியும் முளைத்து அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தை மாசம் வரும் பொழுது எல்லாம் அப்படியே வளர்ந்து கதிர் மாதிரி நிற்கும். கால்நடை ஜீவராசிகள் அங்க தண்ணி குடிச்சிட்டு அந்த இலைகளை கடிச்சு சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பால், அந்த அந்த பாலினுடைய மகத்துவம் பார்த்தீங்கன்னா நமக்கு. அப்போ அந்த வாழ்வாதாரம், விவசாயம், கால்நடை, தன்னுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் விநாயகர் சதுர்த்தினா தூக்கி கொண்டு போய் டான்ஸ் ஆடிட்டு கொண்டு கடல்ல கொண்டு தூக்கி போடுறது கிடையாது. அதை நம்ம இன்னைக்கு தப்பா பண்றோம். கரை ஓரங்களில் வைப்பதை, அந்த வார்த்தையை
கரைக்கணும் கரைக்கணும்னு கொண்டு வந்து அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டாங்க. விவசாயம் சார்ந்து தான் நம்ம பண்ணணும். நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவு பாருங்க. அப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வரக்கூடிய பண்டிகை, அதன் பிறகு மழைக்காலம், விவசாயம் சார்ந்த நல்ல விஷயங்கள், அவருடைய வழிபாடுகளுடைய தத்துவங்கள் எல்லாமே. அதே மாதிரி இதுல முக்கியமா சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா, கற்பக விநாயகரை பத்தி கொஞ்சம் சொல்லணும். விநாயகர் என்றாலே பிள்ளையார்பட்டி தான். எதற்காக பிள்ளையார்பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் மிகுந்த கவலை, கஷ்டம், துன்பம் இதுக்கெல்லாம், அதாவது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு முன்னாடி அவனுக்கு முதல்ல கஷ்டத்தை கொடுத்து அவனை சிந்திக்க வச்சு, இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகள், அதாவது எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லாதது என்பதை உணர்த்தக்கூடிய கேது பகவான் தான் விநாயகர். அந்த கேது பகவானுடைய மூலஸ்தானமாக கருதப்படக்கூடியது பிள்ளையார்பட்டி. நம்மளுடைய தமிழகத்தில் மத்திய பகுதியாக கூட நீங்க அதை கருதலாம். அந்த பிள்ளையார்பட்டியில போய் நீங்க விநாயகருக்கு உண்டான அந்த பூஜை முறைகளை செஞ்சுட்டு உங்களுக்கு தலையை சுத்தி அங்க ஒரு விநாயகருக்கு ஒரு விடலையை போட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி, நெகட்டிவிட்டி எனர்ஜி எல்லாம் போய் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கற்பக விநாயகர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஓட்டு கூரைகள்ல தான் இருக்காரு. அந்த கோயில்கள் பிரபலமா அடைஞ்சா கூட அதை இந்த விநாயகரனுடைய இது பார்த்தீங்கன்னா எளிமை. எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க தெய்வத்தை வச்சுட்டு மேல ஒரு கூடாரம் போடுவீங்க. ஆனா விநாயகரை மட்டும் அப்படியே அவரை அந்த இடத்துல விட்டுட்டு போனா கூட அவர் அழகா இருப்பார். மேல எந்த இதுவும் போட வேண்டாம், எந்த தோரணமும் கட்ட வேண்டாம். அந்த தொந்தியை வச்சுக்கிட்டு அவர் அழகா உட்கார்ந்திருப்பார். அதாவது இருந்த இடத்தில் இருந்தே காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய விநாயகர் தான். இன்னைக்கு நம்ம பெருசா பேசுறோம், படிச்சவங்க அப்படி இப்படின்னு நம்ம பெருசா பேசுறோம். இந்த கம்ப்யூட்டருக்கு அதிபதியே விநாயகர் தாங்க. கேது பகவான் இல்லைன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் உலகம் விட்டு உலகம், நாடு விட்டு நாடு போய் சேராது. அந்த நாடு விட்டு நாடு கொண்டு செல்ல உங்களுக்கு சில கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய கிரகமே கேது தான். மவுஸ்ன்னு சொல்றோம். மவுஸ்னா என்னது? எலி. இந்த பாருங்க, எலி வடிவத்தில் இருக்கக்கூடியது இந்த மவுஸ். இந்த பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய பஞ்சாங்கத்துல கூட விநாயகரை தான் முதல்ல போடுவாங்க. விநாயகர் இல்லாத இடமே இல்லை. விநாயக பெருமானை வழிபட்டு சென்றால் அன்றைய பொழுதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தற்காத்துக் கொள்வார். எல்லா தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் போட சொல்லுவாங்க, அந்த விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க. விநாயகருக்கு மட்டும்தான் தேங்காய் எண்ணெய். அதே மாதிரி ஐயா வழிபாடு வைகுண்டர் இருக்கார் இல்லையா, அந்த ஐயா வைகுண்டரை வழிபாடு பண்ணக்கூடியவங்களும் தேங்காய் எண்ணெயில தான் விளக்கு போடுவாங்க. அந்த தேங்காய் எண்ணெயுடைய தத்துவம் என்னன்னு தெரியுமா? உன்னுடைய அகத்துக்குள் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு. வயிற்றுக்குள்ள ஏதாவது புண்ணு இருக்கு, அந்த வயிற்று புண்ணு ஆறணும், குடல் புண்ணு ஆறணும்னா சுத்தமான செக்கால் ஆற்றப்பட்ட தேங்காய் நீங்க ஒரு ஒரு 2 மூடி குடிச்சிட்டீங்கன்னா, இந்த நாக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணு, வயிற்றுல ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணுலாம் பறந்துடும். அப்போ இந்த விநாயகரனுடைய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றும் அறிவு கூர்மையாகவும் அறிவாற்றலோடும் இருக்கிறது. ஆகியால் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணக்கூடிய அந்த டைமிங், கால அளவுகள் பார்த்தீங்கன்னா, காலையில 10:30 to 12. இந்த 10:30 to 12க்குள்ள முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 12 மணிக்கு மேல சதுர்த்தி திதி உங்களுக்கு முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் பஞ்சமி ஆரம்பிச்சிடும். அந்த சதுர்த்தி திதிக்குள்ளே நீங்க விநாயகரை வழிபாடு பண்றது தான் சிறப்பு. காலையில 12 மணிக்குள்ள பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா, அதன் பிறகு நீங்க ஈவினிங் ரெகுலரா செய்யற மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். எது வைக்கிறீங்களோ இல்லையோ, விநாயகருக்கு கொள்ளால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை, மோதகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வீரியத்தை கொடுக்கக்கூடியது, சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது, அவன் உடம்பில் உள்ள கெட்ட சக்திகளை அழித்து, அதாவது கொள்ளுக்கட்டை, அது கொழுக்கட்டை அல்ல, கொள்ளுக்கட்டை, மோது அகம். உன்னுடைய அகத்துக்குள்ளே நீ மோதிக்கொண்டே இரு, எப்பொழுதும் உன்னுடைய அறிவாற்றலை அதுக்குள்ள மோதிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோதகம், கொள்ளுக்கட்டை. கொள்ளு என்றார், கொள்ளுலாம் செய்யப்பட்ட கொழுக்கட்டை. ஏன்னா அவருக்கு அந்த கொள்ளு என்பது மிகவும் பிடிக்கும். மத்தியான சாப்பாட்டில் கொள்ளு ரசம் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப இந்த விநாயகருடைய உணவுப் பொருட்களை சேர்த்துக் கொள்வதன் மூலியமாக அந்த விநாயகருடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. கண்டிப்பாக கற்பக விநாயகர் போட்டோவை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா மிகவும் சிறப்பு. ஒரு 5 தீபம் ஏற்றினால் மிக மிக சிறப்பு. அதை தேங்காயில் ஏற்றினால் இன்னும் சிறப்பு. ஆகையால் நேயர்களே, விநாயகரை துதிபாடுங்கள், கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இந்த ஆண்டை நிம்மதியாக கழியுங்கள். ஐயா உண்டு. நன்றி, வணக்கம்.